ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று மருத்துவம் வாத நோய்க்கான மருத்துவம். வாதம்னா கை கால் முடக்கம், கால்களை நேராக நீட்ட முடியாது, மடக்கி உட்கார முடியாது, நம்ம அவங்க கீழேயே உட்கார முடியாத நிலையில் இருக்கோம். அந்த வாத நோய் வரும்போது கைகளை மடக்கி எதையும் பிடிக்க முடியாது, மேலே தூக்க முடியாது கைகளை. இந்த நிலையில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறதோ அல்லது வெளியிடத்தில் போகிறது ரொம்ப அவதியாக இருக்கும். இது 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக பாதிக்குது. இப்போ உள்ள குழந்தைகளுக்கும் இந்த நோய் வந்திருக்கு. இதற்கு காரணம் எல்லாமே உணவு தான். உணவு பழக்கத்தை மாற்றி ஆகணும். ஒரே உணவை சாப்பிடக்கூடாது. தினந்தோறும் சாப்பிட்ற அதே காலையில் இட்லி, மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரம் ஏதாவது தோசையோ ஏதோ சாப்பிட்றோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் மாற்றி சிறு தானியங்களை கண்டிப்பாக சேர்த்து வந்தோம்னா இந்த நோயை தவிர்க்கலாம். சிறு தானியங்கள் வரகு, திணை, சாமை இந்த மாதிரி அரிசிகளை நம்ம சேர்த்து வந்தோம்னா இந்த வாத நோயிலிருந்து விடுபடலாம். இந்த வாத நோய்க்கான காரணம் என்னன்னா மலச்சிக்கல் தான் முதல் காரணம். எல்லா நோய்க்குமே அடிப்படை மலச்சிக்கல். மலச்சிக்கல் இல்லைனாலே எல்லா நோயிலிருந்து நாம் விடுபடலாம். மலச்சிக்கலுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, உணவு, தண்ணி பழக்கம். யாருமே தண்ணி அதிகம் குடிக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த நோயுமே இருக்காது. ஏன்னா நம்ம உடம்புல உள்ள உப்புத்தன்மைகளை கழுவி வெளியேற்றிடும் இந்த தண்ணி. ஆனால் நாம் ஒரு நாளைக்கு 1/2 லிட்டரு 1 லிட்டருக்கு மேலே குடிக்கிறது இல்லை. அதனால் முகவாட்டம் இல்லாமல் நரம்பு பலவீனம் அடையுது. நரம்பு பலவீனமாகும்போது கை கால்கள் நீட்ட முடியாமையும், நீட்டினா மடக்க முடியாமையும், எந்த ஒரு சுமையையும் கொண்டு போக முடியாமையும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கு இந்த வாதத்துக்கான மருத்துவம் கண்டிப்பாக தேவை. இந்த வாதம் வந்தவங்க வெளியில் சொல்ல முடியாது. முகமும் கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். அவங்க ஏன்னா வலியிலே இருப்பாங்க. வேகமாக நடக்க முடியாது. அவங்க பாத்ரூம் கழிவறைக்கு போனாங்கன்னா கீழே உட்கார முடியாது. மேலே அவங்களுக்கான ஒரு கழிவறை தான் கண்டிப்பாக தேவை. உயரமான கழிவறை தான் தேவை. இந்த நிலையில் இருக்கிறவங்க கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. இதே பழக்கத்தில் இருக்கிறதால அவங்களுக்கு நிறைய இடத்துல குனிஞ்சு எந்த ஒரு பொருளையும் எடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடும். இந்த சூழ்நிலை வந்தவங்களுக்கு இந்த வாதத்துக்கான வாத நாராயண இலை அழகுக்கு ரோட்டோரத்துலேயும் நட்டிருக்காங்க. மரங்கள் நிறைய இருக்கும். இது நிழல் தரும். இதனுடைய காய்கள் பெருசாக இருக்கும், பட்டையாக இருக்கும். பூக்கள் நல்ல சிவந்த நிறத்தில் இருக்கும் பூக்கள். இதை மருத்துவர்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. பொதுமக்களும் இதை கண்டிப்பாக பயன்படுத்தணும். இந்த வாத நாராயண இலையை சமைச்சும் சாப்பிடலாம். ஆனால் இன்றைக்கி வாதத்துக்கான எண்ணெய்க்கு நம்ம எண்ணெய் தயாரிக்க போகிறோம். இதனோட சேர்ந்து வேம்பு எல்லா நோயிலையும் இருக்கிற நல்ல ஒரு மருந்து. எல்லா நோய்க்கும் இது கட்டுப்படுத்தும். எல்லா நோயிலையும் இது சேர்த்துக்கிறலாம். வேம்பு சேர்க்க அது எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோயினுடைய தன்மையை குறைக்கும். நம்ம உடலில் உள்ள எல்லா பாகத்துலேயும் இந்த வேம்போ அல்லது வேப்ப எண்ணெயோ போட நரம்புகள் ரொம்ப கடினமாக இருக்கிறது மென்மையாகி அது மடங்கும் தன்மையை உண்டாக்குறதுக்கு இந்த வேம்பு பயன்படும். இதோடு சேர்ந்து இந்த பூவரசு சேரும்பொழுது கை காலில் உள்ள வலி குறையும், மடக்கிற இடத்துல இருக்கிற வலிகள் குறையும். இது மூணுத்தையும் சேர்த்து கடுகு இதோடு சேர்க்குறோம். இந்த கடுகு சேர்த்து நல்லெண்ணெயில் இதை காய்ச்சி இந்த எண்ணெயை நம்ம கை கால் முட்டி வலி உள்ள இடத்துல தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு இந்த வலி குறையும். அதிகம் பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க. வேலைக்கு போன இடத்துல கண்டிப்பாக அவங்களால கீழே உட்கார முடியாது, திரும்பி எதையும் எடுக்க முடியாத சூழ்நிலை, கழுத்து திரும்பாது, கை கால்கள் சரியான ஒரு நேராகவோ மடக்கவோ முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க இந்த எண்ணெயை கண்டிப்பாக பயன்படுத்தணும். இந்த எண்ணெயை இரவு நேரத்தில் பயன்படுத்தி காலையில் வெந்நீர் வச்சு குளித்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வாத நோய் அவதி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரே சீக்கிரத்தில் குறைஞ்சிரும். இதுக்கான இந்த மருந்தை உடனடியாக தேய்ச்சி உடனே சரியாயிரும். எந்த ஒரு மருந்தும் அதிக நாள் ஆனவங்களுக்கு, அதிக வயது, அதாவது 40 வயதுக்கு மேலேனா அவங்களுக்கு சிறுக நரம்பு முடக்கியிருக்கும். இந்த நரம்பு முடக்க வாதமோ முடக்குவாதம்னு சொல்லுவோம். அவங்களால சரியாக பேச முடியாது, கோபம் அதிகம் வரும்.
அவங்க எல்லாரோடையும் இயல்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய முடியாமையால் எல்லார் மேலேயும் கோபம் வரும். இந்த கோபத்தை கண்டு நம்ம அவங்களுக்கு என்ன இதுன்னு பார்க்கணும். ஏன்னா கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய வேலை. இதில் கை கால் மடக்க முடியல, எந்த ஒரு பொருளை இறுக்கி பிடிச்சாலும் அது இறுக்கியே பிடிக்க முடியாது. அப்படியே இப்படி தான் நிற்கும் கை. அதை இறுக்கி பிடிக்கணும்னா முடியாது. பைகளை கொண்டு போகும்போது பாதி தூரத்தில் பை கீழே விழுந்துடும் கையை விட்டு. அவங்கள முடியாமையை நம்ம கண்டிப்பாக இந்த விரல் முடக்குகள்லேயும் இந்த எண்ணெயை தேய்க்கணும். எண்ணெய் கலந்த கலவையை தேய்க்க தேய்க்க அந்த நரம்பு முடக்குங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறுக்கி பிடிக்கிற அளவுக்கு கை வரும். இந்த நிலைக்கு வரணும்னா இந்த மருந்தை இப்போது தயாரிப்போம். ஏன் நல்லெண்ணெயை பயன்படுத்துகிறோம்னா, எல்லா நோயிலையும் இருந்து நல்லதாக நம்ம நல்லபடியாக வர்றதுக்கு இந்த நல்லெண்ணெயை பயன்படுத்துகிறோம். இந்த நல்லெண்ணெயை பயன்படுத்தி இந்த இலைகளை பொடி பொடியாக நறுக்கினாலே போதும். அரைக்கணுன்றது இல்லை, பொடி பொடியாக நறுக்கணும். இந்த நல்லெண்ணெயை லேசாக இதமான சூட்டில் இருக்கும்போது அதில் கடுகை போடணும். கடுகு வெடிக்கணும். கடுகு வெடிக்கும்போது கடுகினுடைய தன்மை இறங்கும். ஏன்னா கடுகு அதிக சூடு வாய்ந்தது. அந்த கடுகில் உள்ள எண்ணெய் நம்ம ஏரியாவில் அதிகம் கிடைக்காது. அதனால் கடுகையே நேரடியாக பயன்படுத்துகிறோம். கடுகு எண்ணெய் உடலுக்கு அதிக சூடு. வட இந்தியாவில் அதிகமாக கடுகு எண்ணெய் அங்கே கிடைக்கும். நம்ம தமிழகத்தில் கடுகு எண்ணெய் கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல தான் கிடைக்கும். நம்ம நேரடியாகவே கடுகை பயன்படுத்தினோம்னா அந்த கடுகெண்ணெய்க்கு பதில் கடுகில் இருக்கிற அந்த எண்ணெய் தன்னால் இறங்கும். அதோடு சேர்ந்து இந்த இலைகளை சேர்ந்த 3 வகையான இலை, வாதா நாராயண இலை, பூவரச இலை, வேப்பலை, இவைகளை சம அளவு எடுத்துக்கிறணும். ஏன்னா சம அளவு இருந்தால் தான் இது நல்ல பலனை கொடுக்கும். கடுகு தேவைக்கேற்ப ஒரு 10 கிராம் அளவுக்கு போதும். எண்ணெய் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 1/2 லிட்டரு தேவைப்படும். எந்த வகையில் இருந்தாலும் அதிக அளவு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாத எண்ணெய், இதுக்கு வாத எண்ணெய்ன்னு பேர். இந்த வாத எண்ணெயால் தேய்க்க தேய்க்க நிறைய அவதிக்குள்ளானவங்க. ஒரு காவல்துறை அதிகாரி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். எங்களால் நிற்க முடியல, ஏன்னா அதிக நேரம் அவங்க சாலைகளில் நிற்கிறாங்க. அந்த சாலைகளில் நிற்கிறதால கால் வலிகளும் மூட்டு வலியும் இடுப்பு வலியும் இருக்குது. அதோடு போய் நாங்கள் வீட்டில் போய் கீழே உட்கார முடியல, அதுவே எங்களுக்கு வாதம் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நிலையில் இருக்கிறவங்களும் இரவு நேரத்தில் இந்த எண்ணெயை பயன்படுத்தணும். இந்த எண்ணெயை பயன்படுத்த அந்த காலில் உள்ள நரம்புகள் ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த கடினமான நரம்புகள் மென்மையாக மாறும். இந்த மென்மையாக மாற மாற வலிகள் குறையும். முடக்குன்றது அந்த மடக்க முடியாமல் இருக்கிற இடத்தால தான் முடக்குவாதம்வோம். அந்த மடக்க முடியாமல் இருக்கிற கால்களும் மடங்கும் இந்த எண்ணெயை தேய்க்க. எண்ணெய்களை தேய்ச்சி அதோடு இல்லாமல் நாம் இரவு நேரத்தில் தேய்ச்சி காலையில் வெந்நீர் வச்சு குளிக்க நல்ல பலனை கொடுக்கும். இதுக்கு மாறாக நாம் ஒத்தடமும் கொடுக்கலாம். ஏன்னா தவிட்டை வறுத்து ஒத்தடம் கொடுத்து வந்தோம்னா, தவிடுனா நெல் தவிடு அல்லது கோதுமை தவிடு, இவைகளை பயன்படுத்தி நம்ம ஒத்தடம் கொடுத்து வர வர அந்த நரம்புகள் மென்மையாகும். கடினமாக சுருண்டு போய் இருக்கிற நரம்புகளும் விடுபட்டு நேராகும். நேராக கை கால்கள் நேராகி நடக்கிறது நேராகும். நடக்க முடியாமல் இருக்கிறவங்க கால்கள் வளைந்துடும். கால் வளைஞ்சு அது என்ன சொல்லுவாங்க, கவட்ட கால்னு சொல்லுவாங்க. கால்கள் வளைந்து அவர்கள் நேராகவே நிற்க முடியாது. எப்போ நின்னாலும் கால் ரெண்டும் வளைஞ்சு போய் நிற்கும். நேராக நிற்க முடியாமல் அந்த நரம்புகள் இழுத்துக்கும். இந்த நரம்புகளை இழுக்காமல் இருக்கணும்னா இந்த வாத எண்ணெயை நம்ம பயன்படுத்தணும். ஏன் வாத எண்ணெயை பயன்படுத்துகிறோம்? நிறைய மருத்துவம் இருக்குது. எல்லா மருத்துவமும் நல்லதை தான் செய்யும். எந்த மருத்துவமும் கெட்டதை செய்யாது. அது ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் சரி, தமிழ் மருத்துவமாக இருந்தாலும் சரி, ஹோமியோ மருத்துவமாக இருந்தாலும் எல்லாமே நம்மளை காப்பாற்ற வந்திருக்கிறது. அதனால் ஒரு மருந்துக்கு ஒரு மருந்து எதுவும் உபாதைகள் செய்யாது. இந்த மருந்தை போடும்போது அவங்க எந்த மாத்திரை சாப்பிட்ருந்தாலும் அந்த மாத்திரையினுடைய தன்மையை இந்த எண்ணெய் குறைக்காது. அந்த அவங்களுடைய கால் வலிகளையே போக்கும். வலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். நான் ஆங்கில மருந்து சாப்பிட்றேன், நான் உங்கள் மருந்தை சாப்பிட்லாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் அதுக்கு இது உதவியாக தான் இருக்கும். இதை சாப்பிட்டா அதை சாப்பிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு இந்த எண்ணெயை போடக்கூடாதுன்றதும் இல்லை. இந்த எண்ணெயை எல்லாரும் போடலாம். அவங்க ஆங்கில மருத்துவம் எடுத்துட்டு இருந்தாலும் அல்லது
ஹோமியோ மருந்தோ அல்லது யுனானி மருந்து வேறு எந்த வகை மருந்தோ இதுக்கு தடையாக இருக்காது. அதுக்கு உதவியாக தான் இந்த எண்ணெய் இருக்கும். அவங்க கை கால்கள் முடக்கம் இல்லாமல் இருக்க இது பெரும் உதவியை கொடுக்கும். இந்த எண்ணெயை இப்போது காய்ச்சிருக்காங்க. இந்த எண்ணெய் இந்த அளவுக்கு காய்ஞ்சாலே போதும். இந்த எண்ணெயை கருக விடக்கூடாது, பொங்க விடக்கூடாது. போட்டதுமே பொங்கிரும். சில அதிகமாக தீ வச்சு எரிக்காதீங்க. விறகு அடுப்புலனா சரியான முறையில் இருக்கும். விறகு அடுப்பில் நம்ம இதை பயன்படுத்த இதமான சூட்டில் இந்த எண்ணெயை காய்ச்சணும். இதமான சூட்டில் காய்ச்சிட்டு வர வர இந்த எண்ணெய் வந்து கொதிக்காமையும் முறிஞ்சு போகாமையும் இருக்கும். முறிஞ்சு போனால் அதனுடைய தன்மை கொஞ்சம் குறையும். வேறு எதுவும் ஆகாது, அதனுடைய தன்மை கொஞ்சம் குறையும். முறியாமல் இருந்தால் அந்த இலையினுடைய முழு பலனும் அந்த எண்ணெயில் கிடைக்கும். இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்த அந்த வாதத்தினுடைய வலிகள் குறையும். இந்த எண்ணெய் கசக்கிறது மாதிரி தான் இருக்கும். அது வாயில் பயன்படுத்துறது கிடையாது, குடிக்கிறது கிடையாது. கண்டிப்பாக தயவுசெய்து குடிக்க வேண்டாம். அப்படியே குடித்தாலும் தப்பு வராது, ஆனால் குடிக்கவே கூடாது. சில பேர் வந்து காய்ச்சி குடிக்க சொல்கிறாங்க. குடிக்க வேண்டாம். இது நரம்பு மண்டலத்தில் வெளியிலிருந்து வேலை செய்யக்கூடிய மருந்து. வெளியிலிருந்து வேலை செய்கிறதால இந்த எண்ணெயை வந்து விரல் மடக்குகளிலையும், முட்டி மடக்குகள்லையும், கால் மடக்குகள்லையும், இடுப்பு, கழுத்து இந்த பகுதிகளில் இந்த எண்ணெயை லேசாக இதமான சூட்டில் தேய்க்கணும். சூடு இல்லாமல் குளிர்ந்த இதுவும் தேய்க்கக்கூடாது. இதமான சூட்டில் நம்ம மெதுவாக அழுத்தி தேய்க்காமல் மெதுவாக தேய்ச்சி கொடுத்து அந்த கை கால் எந்த இடத்துல நரம்பு ரொம்ப கடினமாக இருக்கோ அந்த இடத்த மெதுவாக தடவி கொடுத்து அந்த எண்ணெய் உள்ளே இறங்கணும். தோல் வழியாக நம்ம அழுத்தி தேய்ச்சோம்னா எண்ணெய் நம்ம கைக்கே வந்துடும். அந்த தோல் வழியாக இறங்கணும்னா மெதுவாக தடவுனா போதும். இது குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் அந்த இடத்துல இருந்தால் அந்த நரம்புகள் வந்து கடினமாக இருந்தாலும் அதனுடைய தன்மை மாறி இதமாக வந்து சூட்டில் இருக்கிறதால அந்த நரம்புகள் வந்து நேராகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரும். இதை வந்து மாதத்தில் ஒரு 10 நாள் மட்டும் பயன்படுத்தினா போதும். 30 நாள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. நிறைய பேர் எண்ணெயை வாங்கி 30 நாளும் பயன்படுத்துகிறாங்க, வருடம் 365 நாளும் பயன்படுத்துகிறாங்க. அது பெரிய தவறாயிடும். 365 நாளும் எண்ணெய்களை இந்த மாதிரி காய்ச்சின எண்ணெய்களை தேய்க்கக்கூடாது. மாதத்தில் 10 நாள் தேய்ச்சி 20 நாள் நமக்கு உடலுக்கு ஓய்வு கொடுத்தோம்னா அந்த நரம்புகள் நேராகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். தினந்தோறும் நாம் தேய்ச்சோம். எங்களுக்கு வந்து வெளி மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்தில் தினந்தோறும் தேய்க்க சொன்னாங்க. அவங்களது வந்து வேறு, அவங்க தேய்க்க சொல்கிற எண்ணெய்கள் வேறு. இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம். அதனால் இது 10 நாளைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறலாம். 30 நாளில் 20 நாள் கண்டிப்பாக கால் கைகளில் தேய்க்கவே கூடாது. 30 நாளைக்கு 10 நாள் தான் தேய்க்கணும். இப்படி தேய்ச்சி வர வர நரம்புகள் வந்து கடினம் எல்லாம் குறைஞ்சி கை கால் நீட்ட முடியும். நீட்ட முடியாமல் அவதிப்படுறவங்களுக்கு இது நல்ல பலனை கொடுக்கும். விரல் முடக்கம் பேனா பிடிச்சி எழுத முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப பயனாக இருக்கும். கை காலில் உள்ளது இல்லாமல் இடுப்பில் கண்டிப்பாக போடணும். ஏன்னா இப்போ அதிக நேரம் எல்லாரும் நாற்காலியில் தான் உட்கார்றாங்க. கீழே உட்காந்து யாரும் எந்த ஒரு படிப்போ அல்லது எந்த ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது. இது பெண்கள் அதிகமாக பயன்படுத்தணும். ஏன்னா பெண்கள் தான் அதிக நேரம் இப்போ நின்றுக்கிட்டே தான் சமைக்கிறாங்க. கீழே உட்காந்து யாரும் சமைக்கிறது இல்லை. கீழே உட்கார்ற பழக்கமே இப்போ போயிடுச்சு. கீழே உட்காந்து சமைச்சா அந்த இடுப்பு வலி குறையும். முடக்குவாதன்ற அந்த நரம்பு வந்து சுருளாது. அவங்க காலையிலேருந்து நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 8 மணி நேரம் நிற்கிறாங்க. 8 மணி நேரம் நிற்கும்போது கெண்டை சதைக்கு மேலேயும் தொடைக்கு கீழேயும் கால் முட்டி மடக்கில் நரம்பு மாதிரி சுருண்டிருக்கும். அந்த சுருண்ட நரம்புகள் கொஞ்ச நாளில் ஒரு காலிலேயே நம்ம நின்று அந்த மறுக்காலில் உள்ள வெயிட்டு, அவங்க உடம்பு வெயிட்டு எல்லாமே ஒரு காலில் போய் நரம்பு சுற்றிக்கிறோம். நடக்கும்போது ஒரு காலை தாங்கி நடப்பாங்க. அவங்களுக்கு இந்த எண்ணெய் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த கால் நரம்பு சுற்றி இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட அந்த நரம்பு சுற்றலெல்லாம் எடுத்து விடும். கண்டிப்பாக ஒத்தனம் கொடுக்கணும். இந்த எண்ணெயை மட்டும் போட்டால் போதாது. இரவு நேரத்தில் போட்டு காலையில் குளிக்க கால் நரம்புகள் சரியாக வரும். ஐஸ் கட்டி அல்லது இந்த பனிக்கட்டின்னுவோம், பனிக்கட்டியை வச்சு ஒத்தனம் கொடுத்துடக்கூடாது. இதுக்கு கண்டிப்பாக சூடான பொருள்களை வச்சு தான் ஒத்தனம் கொடுக்கணும். சூடு இல்லாத தண்ணியில் கண்டிப்பாக குளிக்கக்கூடாது. ஏன்னா வாதம் உள்ளவர்கள் குளிர் அதிகம் தாங்க முடியாது. குளிர் எடுக்க நரம்புகள் சுருண்டுரும்.
எங்கே அதிகமாக குளிர் இருக்கோ அங்கே அவங்களுக்கு போனாங்கன்னா நரம்பு மண்டலம் பூரா பாதிக்கும், நடக்க முடியாது. ஒரு 100 மீட்டர் நடந்தாங்கன்னா அதுக்கு மேலே அவங்களால நடக்க முடியாது, உட்காந்துருவாங்க. திருப்பி நம்ம ஏதாவது வண்டி வாகனம் வச்சு தான் ஏற்றிட்டு வரணும். அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். படிகளில் ஏறுறாங்க, வீட்டில் மாடிப்படி, அது ஏற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ணெய் அந்த மூட்டு, முட்டி, மடக்கு, குதிங்கால், இடுப்பு பகுதியில் இதை தேய்க்க தேய்க்க மேலே ஏறி போகலாம். படி ஏறும்போது வலி குறையும். வலி குறைஞ்சா அவங்க வேகமாக நடக்கலாம். இந்த வேகமாக நடக்கும்போது முடக்குவாதம் கொஞ்சம் தம்படம். முழுமையாக நம்ம சரியாக்கணும்னா அந்த முடக்குவாதத்துக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தணும். இந்த எண்ணெயை பயன்படுத்துறதுக்கு வாதநாராயண இலை, வேப்பலை, பூவரச இலை, இதோடு சேர்ந்து கடுகு, நல்லெண்ணெய் இவைகளை வச்சு தயாரித்து இந்த எண்ணெயை பயன்படுத்தி நல்லபடியாக நடக்கவும் கால் முடக்கிலிருந்து மீள்றதுக்கும் இது நல்ல பலனை கொடுக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் சென்னையை சேர்ந்த போரூர் பகுதியில் கற்பகம் என்னும் பெண்மணி எழுதியுள்ளார். அவர்களுக்கு கருப்பை இறக்கம் உள்ளதாம். கருப்பை இறக்கம் நல்ல சுகப்பிரசவமாக குழந்தை பெற்ற பொழுதும் கருப்பை இறக்கம் ஏற்பட்டு உள்ளது என்று எழுதியுள்ளார். கருப்பை இறக்கத்திற்கு இப்பொழுது எல்லோரும் துணியை கட்டி கொள்வார்கள். அது அதிக நாள் கட்டி கொள்ள கொள்ள அந்த இடம் புண்ணாகும். கருப்பை வெளியே வந்து இருக்க அவர்களுக்கு நடக்க முடியாது, வெளியே செல்ல முடியாது. கருப்பை இறக்கம் ஏன் வருகிறது என்றால், இவர்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அதிக பளு தூக்கியிருப்பார்கள். அதிக பளு தூக்க அது கர்ப்பப்பை கீழே இறங்கிவிடும். ஏனென்றால் கர்ப்ப காலத்தில் நாம் கண்டிப்பாக கவனம் தேவை. அதிக பளுவோ அல்லது பெரிய தண்ணிப்பானையோ அல்லது சிறிய அளவு மூட்டைகளையோ தூக்கினால் நம்மளால் முடியாததையும் கண்டிப்பாக தூக்கி விடுவோம் என்று மூச்சு திணற தூக்குவோம். அப்படி தூக்கும் பொழுது வயிற்றில் உள்ள அடிவயிற்றில் உள்ள கருப்பை கீழே இறங்கிவிடும். இதனால் அவதிக்குள்ளாவார்கள். இது வாழ்நாள் முழுவதும் கருப்பை மேலே செல்லாது. இவர்கள் அவதிக்குள்ளாவதை தடுப்பதற்கு நாம் பாரம்பரிய மருத்துவம் இதற்கு உதவி செய்யும். பழைய புளி என்றால் நாம் கரைக்கும், வீட்டில் கரைக்கும் புளி புது புளியாக இருக்கும். பழைய புளி கருப்பாக இருக்கும். 2 வருடத்திற்கு முந்திய புளி. இந்த புலிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் பழைய புலிகளை இப்பொழுது யாருமே வைத்திருப்பதில்லை? இந்த புலிகளில் உள்ள நார்களையும் விதைகளையும் எடுத்துவிட்டு மண்பானையில் போட்டு நாம் மூடி வைத்தோம் என்றால் 5 வருடமானாலும் அந்த புலிகள் கெடுவதில்லை. ஏனென்றால் அந்த புலிக்கு பழைய புலி ஆக ஆகத்தான் அதற்கு மருத்துவ குணம் அதிகம். 2 வருட புலியாக இருந்தால் நல்லது, 5 வருட புலியாக இருந்தால் சீக்கிரம் குணமாகும். இதற்காகத்தான் பழைய புலியை கிராமங்களில் பானைகளில் வைத்திருப்பார்கள். ஒரு வீட்டிற்கு குறைந்தது 50 கிலோ புலி வாங்குவார்கள். அது 3 வருடத்திற்கு வரும். 3 வருடத்திற்கு புலி வாங்க மாட்டார்கள். அந்த புலியில் உள்ள விதைகளை ஒதுக்கி நார்களையும் ஒதுக்கி நன்றாக வெயிலில் காய வைத்து மண்பானையில் எடுத்து வைப்பார்கள். இந்த பழைய புளி 50 கிராமும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி 50 கிராமும் தினமும் ஒருவேளை நாம் சாப்பிட அந்த கருப்பை இறக்கம் மேலே இழுத்து கொள்ளும். இந்த நிலைமை அவர்களுக்கு வர வேண்டும் என்றால் பழைய புளி நல்லதை செய்யும். இப்பொழுது வெளியே இருந்தால் அந்த வெளியே இருக்கும் பாகத்தை தொட்டால் சுருங்கி இலையை எடுத்து அதை காய்ச்சி அல்லது அரைத்து எடுத்து பசையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உப்பு தண்ணீர் வைத்து அந்த கருப்பை இறக்கத்தை கழுவ வேண்டும். அதன் மேல் இந்த தொட்டா சுருங்கி இலையை அரைத்த பசையை தடவ கர்ப்பப்பை சிறுக சிறுக கொஞ்ச நாட்களில் மேலே இழுத்து செல்லும். இது ஒரு பெரிய விஷயம். ஏனென்றால் இது மேலே திரும்பி செல்வது என்றால் அரிய காரியம், யாராலும் செய்ய முடியாது. இந்த பழைய புளியும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் கண்டிப்பாக இதை செய்யும். நீங்கள் அதிக பளு தூக்கக்கூடாது. அதிக வருத்தப்பட்டாலும் இனி கர்ப்பப்பை கீழே இறங்கும். அதிகமாக சிரிக்கவும் கூடாது. குலுங்கி சிரிக்க கருப்பை கீழே இறங்கும். குலுங்கி அழுக, வருத்தப்பட்டு அழுக கர்ப்பப்பை கீழே இறங்கும். நீங்கள் எதற்கும் கொஞ்சம் கவனம் தேவை. உடலில் உள்ள உபாதைகளை குறைக்க மன வருத்தத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அதிகமாக நடைபயிற்சி செய்யக்கூடாது. அதிகமாக நடக்க கருப்பை புண்ணாகிவிடும். ஒரு துடைக்கும் மறுதுடைக்கும் உரசி நடுவில் இருக்கும் கருப்பை இறக்கமானது ரணமாகி வாழ்நாள் முழுவதும் அதனுடன் அவதிப்படுவார்கள். கண்டிப்பாக இந்த நிலையில் இருப்பவர்கள் நடையை குறைத்து கொள்ள வேண்டும்.
வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த மருந்துகளை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். மஞ்சள் கரிசலாங்கண்ணி எல்லா இடத்திலும் கிடைக்காது. அவைகளை யாராவது ஒருவர் வளர்த்திருப்பார். அதை வாங்கி கொண்டு வந்து நமது வீட்டிலும் வளர்த்து தான் சாப்பிட வேண்டும். தினந்தோறும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடைக்காது. சுத்தம் இல்லாதவர்கள் இடத்தில் அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி மொத்தமாக அழிந்துவிடும். பெண்கள் தீட்டு காலத்தில் தலைக்கு மாதவிடாய் நேரத்தில் அந்த செடிகள் ஓரத்தில் சென்றாலே அந்த செடிகள் அனைத்தும் கருகி உரு தெரியாமல் போய்விடும். அதனால் கண்டிப்பாக துளசி செடி போல் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியை பாதுகாக்க வேண்டும். மஞ்சள் கரிசலாங்கண்ணி சாப்பிட தங்கமாகும் என்று கூறிய வள்ளலார் கூட சொல்லியிருக்கார். அது அவ்வளவு சிறந்த ஒரு மருந்து. மஞ்சள் கரிசலாங்கண்ணியை நிறைய பேர் பார்க்காமலேயே இருக்கிறார்கள். நிறைய வைத்தியர்களுக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி தெரியாமலேயே இருக்கிறது. இது சிலரிடம் மட்டுமே கிடைக்கும். அவர்களிடம் கேட்டு வாங்கி நமது பகுதிகளிலும் அவரவர் வீட்டிலையும் வளர்த்து வர அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி பெண்களுக்கு நல்லதை செய்யும். இதனுடன் சேர்ந்து பழைய புளியை சேர்த்து சாப்பிட கருப்பை இறக்கம் மாறும். இவர்களுக்கு ஹோமியோ மருத்துவத்தில் செபியா 30 என்ற மருந்து கண்டிப்பாக அந்த கர்ப்பப்பைக்கு துணை புரியும். கேட்டுக்கொள்கிறேன்.